மாமி எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷம் ஆயிடுது. ஆமா, சத்தியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் மாமி. ஆக்சுவலி நம்ம அந்த அகோபிலம் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவே நல்ல வைரல் ஆகி நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே ஓகே. ஸோ மாமி இப்போ நாங்கள் இந்த தடவை மாமி கிட்ட ஒரு ப்ரோக்ராம் ரெக்வெஸ்ட் பண்ணி ஷேயாக்கு ஒரு டான்ஸ்க்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் விட்டு போன இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து நம்ம இந்த வாட்டி வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். ப்ளஸ் அகோபிலம் பற்றி எல்லாருமே எப்பயுமே ஆர்வமாக தான் இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த நவநரசிம்ம கஷேத்திரம்ன்றது ஒரே ஒரு கஷேத்திரம் தான். நரசிம்மர் இருக்கிற கஷேத்திரம் பல கஷேத்திரங்கள் இருக்கலாம். பட் பெருமாளே அந்த இரண்யகசிபுவை வதம் பண்ணி பிரகலாதன் ரட்சிச்ச இடம் இதுதான் இல்லையா? சோ அதனால இந்த விஷயங்களை கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். பிரகலாத வரதன் தனி கோயில், அது இல்லாம நவநரசிம்மர். ஏன்னா பிரகலாத வரதன் சன்னதி நாங்க சேவிக்கும் போது அங்க என்ன சொன்னா, திருவேங்கடமுடியானுடைய குலதெய்வமா இந்த பெருமாள். நம்ம எல்லாரும் திருவேங்கடமுடியான குலதெய்வமா நிறைய பேர் ஆத்துல சொல்லுவாங்க. திருவேங்கடமுடியானுக்கே குலதெய்வம் இந்த நரசிம்மர் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இப்ப இந்த நரசிம்மர் ஒன்னொன்னா சொல்லிடுங்க மாமி, என்னென்ன நரசிம்மர்? அகோபில, மாலோட, குரோட, காரஞ்ச, பார்கவ, யோகானந்த, சத்திரவட, பாவனா, பார்கவா. 9 நரசிம்மர். இந்த 9 நவ நரசிம்மரையும் எத்தனை நாளைக்குள்ள சேவிச்சுடலாம்? 1.5 நாள். அதாவது இங்க ரீச் ஆகி 1.5 நாள். கரெக்டா? ரீச் ஆகி 1.5 நாள். 1.5 நாள் சேவிச்சோம். இப்போ நம்ம போன தடவை நம்ம கேட்டிருந்தோம் மம்மி, சென்னை, பெங்களூர் இதுல எல்லாம் இங்க வரதுக்கு நியரஸ்ட் வழி என்னன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நாங்க ஆப்ட் பண்ணது இது ட்ரெயின்ல வந்துட்டோம். கடப்பா வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு அதுல எய்தர் நீங்க உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கார் அனுப்பிச்சிருவேன், அப்படி இல்லைன்னா பஸ்ல திரும்பியும் அங்க இருந்து வரணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் சஜஷன் சொல்றேன், நீங்க கடப்பா வரைக்கும் ட்ரெயின்ல வரேன்னா அங்கிருந்து தயவு செஞ்சு கார் எடுத்துன்னு வந்துருங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா பஸ் இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின்னா ஊர்ல இருக்கிற காய்கறிகள் எல்லாம் தூக்கின்னு பஸ்ல போட்டு அவ நம்மள ஒரு மணி நேரம் அதுல நிக்க வச்சு, அதுக்கப்புறம் நாங்க ஆலாகாட்டால இருந்தே ரொம்ப லோன்லியா இருக்கு அந்த பாத்லாம். சோ அதனால பெட்டர் ஆலாகாட்டால இருந்து நீங்க இன்னொரு பஸ் எடுத்துட்டு வரணும். நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு பஸ் கஷ்டம், ஆட்டோ பஸ் 9 மணியோட அப்படி சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பஸ் இல்ல. இப்போ உற்சவ காலன்றதுனால விட்டுருக்காலும் ஐடியா இல்ல. மோஸ்ட்லி கார் தான் நான் புக் பண்ணுவேன். கடப்பால இருந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி கார் தான் புக் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்க கடப்பால இருந்து கார் எடுத்துட்டேன்னா அந்த 1.5 days அந்த கார் உங்ககிட்ட தான் இருக்கும். இந்த மலைக்கு போறதுக்கு, மெயின் டெம்பிள் போறதுக்கு, யோகானந்த சத்திரவடா போறதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க தனித்தனியா ஆட்டோ எல்லாம் இது பண்ணிட்டு அதே கார் தான் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போய் உங்களுக்கு கடப்பால ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுற வரைக்கும், ஸ்டேஷன் ஆட்டோ இல்ல ஏர்போர்ட் ஆட்டோ, பிளைட் எதா இருந்தாலும் கொண்டு போய் விடுற வரைக்கும் உங்களுக்கு கார். ஏன்னா ஏசில வரும்போது ஏசில என்ன சார்ஜஸோ அதை விட கொஞ்சம் ஒரு மடங்கு சார்ஜஸ் அதிகம் ஃபிளைட்ல. சோ ஃபிளைட்ல கூட வந்துடலாம். ஏன்னா கடப்பா ஜஸ்ட் ஃபிளைங் ஹவர்ஸ் 1 hour தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடப்பாவுக்கு இது கர்னூலுக்கும் ஃபிளைட் இருக்கு, கடப்பாக்கும் ஃபிளைட் இருக்கு. அது வரைக்கும் வந்துட்டோம்னா பேலன்ஸ் மாமி கார்ல நம்மள அழகா நிம்மதியா நம்மளுக்கு இங்க கைடு இருக்கா. மாமி என்ன சொல்றது, ஒரு பெரிய நிர்வாகின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க இங்க 2 நாளா பாத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவவா மாமி she has to அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி she is carrying. அதை நிர்வாகம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். now she is like a managing director of this entire இது. சோ இப்ப ட்ரெயின்ல வருதுன்னா கடப்பா மாமி கிட்ட கார் புக் பண்ணிட்டு கார்ல வந்துடலாம். இல்ல கர்னூல் வரைக்கும் ஃபிளைட் இருக்கு. கர்னூல்ல இருந்தும் நீங்க கர்னூல்ல இருந்து. ஆனா நீங்க ஒண்ணு சொன்ன இல்ல மாமி, கடப்பா சென்னையில இருந்து வந்தா பெஸ்ட், கர்னூல் பெங்களூர். அதாவது சென்னையில இருந்து வந்தா கடப்பா தான் வழி, ஆன் தி வே கடப்பா தான். அந்த பெங்களூர்னா உங்களுக்கு வழி நந்தியால் கர்னூல் அதெல்லாம் தான் வழி. உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து ஃபிளைட் உங்களுக்கு கர்னூல் தான். சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து கடப்பாக்கும் இருக்கு ஃபிளைட். பட் மோஸ்ட் கர்னூல். இங்க இருந்து கடப்பா கொஞ்சம் கிட்டயோ கர்னூல் விட? ஆமா, இங்க இருந்து கடப்பா கிட்ட. சரி சரி, ஓகே. சோ கடப்பா வழியா வருதுதான் சென்னை மக்களுக்கு நிம்மதி. தட் இஸ் தமிழ்நாட்டுல இருந்து வரவா கடப்பா வந்துருங்க. பெங்களூர்ல இருந்து வரவா வேணா கர்னூல்ல இருந்து வாங்க, இல்ல கடப்பா வரலாம். இல்ல நந்தியால ட்ரெயின் கூட இருக்கு. பெங்களூர்ல இருந்து ட்ரெயின்ல வரணும்னா நந்தியால ட்ரெயின் இருக்கு. சோ நந்தியால இருந்தும் நீங்க கார் ஆமா, நந்தியால இருந்து கரெக்டா. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாமியோட தட் இஸ் இவாளுடைய அபிஷியல் நம்பர் ஒன்னு கீழே பாப்அப் ஆகும். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல யாரெல்லாம் எந்த ரூட் வழியா வந்தாலும் இவாளை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடியே கூட இவாளை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணி. நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்க என்ன டீடைல்ஸ் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 1.5 days, அதாவது
ட்ரெயின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்தியான டைம்ல அந்த டைம்ல சப்போஸ் வந்து ஃபிளைட் பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல தான் இருக்கும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் ஒரு மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், 2-3 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவா. 3 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டானா அதுக்கப்புறம் அவ என்ன சேவிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே வந்தாருன்னா சாட்டர்டே சண்டே காத்தாலோட முடியும். சில பேருக்கு வந்து ஃப்ரைடே வரதுக்கே உங்களுக்கு ஈவினிங்க்கு மேல ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன புதுசா இது பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாவனா பர்பா ட்ரெக்கிங் ஜீப் வந்து வீக் டேஸ்ல எல்லாமே வந்து 12 o'clock க்ளோஸ். ஆமா ஆஃப்டர் 12 வந்து உங்களுக்கு அலோடு கிடையாது, ஃபாரஸ்ட்ல செக் போஸ்ட் அலோடு கிடையாது. அந்த மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் என்ன பண்றான்னா மத்தியானம் வரைக்கும் ஒரு 3 o'clock வரைக்கும் 2:30 வரைக்கும் ஓப்பன்ல வச்சிருக்கா, அலோவ் பண்றான். அதனால சில பேர் இந்த 3 o'clock 3:30 வரவாலாம் பாவனா பர்பா போக முடியாது, கஷ்டமா போக முடியாது. ஆமா இதே ஃப்ரைடே வந்தாலும்னா காத்தால அப்பர் ஹோபிலம் போயிட்டு கூட மத்தியானம் பாவனா பர்பா போலாம். அவளுக்கு அவ போயிட்டு வந்துட்டு கலப்பு இல்லாம இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா பாவனா பர்பா போலாம். இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவா அன்னைக்கு பாவனா பர்பா போகாம யோகானந்த சத்திரவட போயிட்டு ஈவினிங் மெயின் டெம்பிள் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாவனா பர்பா அந்த ட்ரெக்கிங் ஜீப்ல போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்ப வந்து மத்தியானமா ஒருத்தர் வரானா இந்த இப்ப நாங்க 4 சேவிச்சோம் இல்லையா, மாலோலன் அந்த பெருமாள் எல்லாம் மத்தியானத்துக்கு மேல சேவிக்க முடியுமா? மத்தியானத்துக்கு மேல சேவிக்க முடியாதுன்னு இல்ல, ஆனா கொஞ்சம் கஷ்டம். அவ வரது வந்து ஒரு 12 அப்படி வந்தால்னா 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு போனால்னா முடியும். ஏன்னா எல்லா கோயிலுமே வந்து 5 o'clock க்ளோஸ். அப்பர் அஹோபிலம் மெயின் டெம்பிள் 7 o'clock அண்ட் லோயர் அஹோபிலம் மெயின் டெம்பிள் 8 o'clock. அது 2 மட்டும் தான் இந்த டைம். மத்த கோவில் எல்லாமே உக்ர நரசிம்மரும் பிரகலாதவர்தனும் டைம், அஹோபிலேசனும் பிரகலாதவர்தன் மெயின் டெம்பிளும் வந்து உங்களுக்கு 7-8 எல்லாம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். சோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க டே சேவ் பண்ணணும், நைட் சேவ் பண்ணணும் இப்படின்னு பிளான் பண்ணின்னு வரும்போது இந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டான கனெக்டிவிட்டி இருக்கணும். ட்ரெயின்னா உடனே நம்மளுக்கு காரு இல்ல ஃபிளைட்ல வரோம்னா இமீடியட்லி நம்ம கார் பிடிச்சுன்னு வரோம். இது மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது ஃபிளைங் ஹவர்ஸ், டிராவலிங் ஹவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு ரீச் ஆயிட்டோம்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு உடனே அந்த 4 பெருமாள் 5 மணிக்குள்ள சேவிச்சுட்டு வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது இந்த சம்மர் டைம்ல அது இது பண்ண மாட்டா. மத்தபடி மத்த டைம்ல உங்களுக்கு போகலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அன்னைக்கு வந்துட்டா 12 மணிக்குள்ள வந்துட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி மலைக்கு போயிட்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. அப்படியும் கூட ஒரு டைம்ல நான் கூட ஒரு டெம்பிள் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த காரஞ்சா க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மறுநாள் அதை கண்டினியூ பண்ண முடியாது. பெட்டர் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இப்ப நாங்க நேத்தி வந்தோம் ட்ரெயின்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க பஸ் எடுத்துட்டோம். ஆக்சுவலி கார் கூட ஆப்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சமே பெட்டரா இருக்கும். வந்து ராத்திரி படுத்துட்டு மறுநாள் காத்தால எழுந்து போறது கொஞ்சம் அது இன்னும் பெட்டர். அவங்களுக்கு நல்ல ரெஸ்டும் இருக்கும், அது சேம் டைம் நீங்க ஃப்ரீயாவும் பெருமாள் சேவிக்கலாம். அது ரொம்ப பெட்டர். அது சரி மாமி. 2வது क्वेश्चन வந்து நவ நரசிம்மர் கோயிலையும் ஒரே நாள்லயே கவர் பண்ண முடியுமா? காத்தால இருந்து ராத்திரிக்குள்ள பண்ணலாம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடும், உடம்பு ஸ்ட்ரெயின் ஆகும். பண்ண முடியாதுன்னா கிடையாது, தாராளமா பண்ணலாம். அவளோட கெப்பாசிட்டி அவளுக்கு தான் தெரியும். சில பேர் அவளோட ஹெல்த் வைஸ், சில பேர் அதான் சொல்றேன் வீக் டேஸ்லன்னா வீக்கெண்ட் இந்த ஃப்ரைடே சாட்டர்டேனா உங்களுக்கு பண்ணலாம். அப்பயுமே அந்த யோகானந்த சத்திரோட ஸ்கிப் ஆகும். என்ன ரீசன் கேக்குறீங்களா? இப்ப மலைக்கு காத்தால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 7:15 to 7:30 மணிக்கு சாப்பிடாம ஏற முடியாது, சாப்பிட்டு தான் ஏற முடியும். சாப்பிடாம ஏறலாம், சீக்கிரம் வந்தாலும் அதெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆயிடும், ரொம்ப அப்படியே டயர்ட் ஆகி போயிடுவாங்க. அதனால சாப்பிட்டு தான் போய் ஆகணும். சாப்பிட்டுட்டு மலை ஏறினானா காத்தால ஏன்னா 12 மணிக்குள்ள இறங்கி நேரா ரூமுக்கு வராம யோகானந்த சத்திரோட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்குள்ள கைடு போயிட்டு உங்களுக்கு ஜீப் கொண்டு வந்துருவோம். அந்த ஜீப் போயிட்டு வந்துட்டாங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவோம். அப்படி பண்ணிடலாம். ஆனா 1.5 நாளா இருந்தா 2 நாளா இருந்தா நிம்மதியா சேவிக்கலாம். ஒரு நாளா இருந்தா ரொம்ப இதா செய்யும். ஆனா வந்து இன்னைக்கு எங்களுக்கு நடந்த அனுபவத்துல மாமி சொன்னது 100% உண்மை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு போறதுதான் பெஸ்ட். ஏன்னா போற வழியில எல்லாம் நம்ம எதுவும் திருமலை மாதிரி எல்லாம் எதுவுமே கிடைக்காது. பேசிக் விஷயங்கள் ஏதோ பழம், அது ஏதோ தீர்த்தம், அதெல்லாம் அது கூட வந்து இது வரைக்கும் தான், அந்த வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே கிடையாது, தீர்த்தம் கூட கிடைக்காது. ஏதோ ஒண்ணுமே மலை அடிவாரத்துல வாங்கிட்டதான் உண்டு, அதுக்கு மேல கிடையாது, தீர்த்தம் கூட கிடைக்காது உங்களுக்கு. அப்புறம் சில பேர் வந்து இந்த உக்ரஸ்தம்பம் போகணும்ன்ற, அது உங்களோட சஜஷன் என்ன மாமி? போகலாம், போக முடியாதனால போகலாம். பட் வந்து அதுவுமே சில பேராலதான் ஏற முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவா, நீ பிளைன் இருக்கிறவா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவா எல்லாம் ஏற முடியாது. மற்றபடி இந்த ட்ரெக்கிங் பண்ணி வழக்கமானவெல்லாம் ஏறுவா. இந்த டீனேஜர்ஸ்லாம் ரொம்ப அதை போயிடும் மலை உச்சியில போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஜுவாலால இருந்து தெரியும், இருந்தாலும் சில பேர் வந்து ரிஸ்க் எடுத்து போய் அந்த இடம் தான் வந்து அந்த ஸ்தம்பம்
வந்து இது பண்ணனால பெருமாள் அந்த ஸ்தம்பத்தை உடைச்சு அந்த இடத்துல தான் ஸ்தம்பம் இருந்து அந்த பில்லர். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமி, ஏன்னா இன்னைக்கு வந்து போன முறை நாங்க ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வரும்போது வேற ஒரு கைடு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, அந்த நீரோட வந்துட்டே இருக்கு இல்லையா, அது வழியாவே நாங்க போயிட்டு அது வழியாவே வந்துட்டோம். இவர் என்ன பண்ண, நீரோட வழியா கூட்டின்னு போயிட்டு திரும்பி மேல அப்படி ஏத்தி திரும்பி மாலோனுக்கு இப்படி இறங்கி அது ரொம்ப டஃப் ஆயிடுது இன்னைக்கு எனக்கு. ரொம்ப ஹாட்டு பிளஸ் அந்த இது ஏறுறது. ஏன்னா அங்க நமக்கு வாட்டர் இல்லாம கிடைக்காது. டக்குன்னு தீர்த்தம் வேணும்னா கண்டிப்பா கிடைக்காது. கையில தயவு செஞ்சு தீர்த்தம் எடுத்துன்னு போயிடும். ஏன்னா இப்பவே ஆந்திரால வந்து கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னும் ஒரு 2 மாசம் ரொம்ப பீக் இருக்கும். மேல ஏப்ரல் மேலாம் ரொம்ப வெயில் இருக்கும். அதனால இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, லைக் அந்த நீரோட எல்லாம் அப்படியே வத்திடுமா ஃபுல்லாவே, அந்த வெயில் வர வர வத்திடும். ஒண்ணுமே இருக்கு, வத்திடும். காட்டுத்தீ, அதாவது ஒரு சின்ன ஒரு துளி, ஒரு மரமும் ஒரு ராசி அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா காட்டு பரவிடும். இப்போ அதுதான் இப்போ எங்க பார்த்தாலுமே காடா தானே மாமி இருக்கு. அதாவது ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இவரை கடந்துட்டோம்னாலே மாலனல்ல இருந்தே உங்களுக்கு ஃபுல்லாவே காடுதான். அப்ப கைடு இல்லாம தனியா போறது உசிதமா? அப்படி ஒருவேளை கைடு எங்கேயாவது இவாளே சம்டைம்ஸ் எங்கேயாவது போயிட்டா, கைடு ஒரு இடத்துல போயிட்டா, கைடோட தான் போகணும். கைடோட போறதுதான் சேஃப்டி கூட. அவளுக்கு தான் எப்படி கால் வச்சு போகணும், எப்படி கூட்டிட்டு போகணும் தெரியும். உங்களுக்கு கரெக்டா அந்த டைமிங், அதாவது கோவில் டைமிங்லாம் அவளுக்கு தான் தெரியும். கரெக்டா கூட்டிட்டு போவா. கைடு இல்லாம போனீங்கன்னா எது முன்ன பாக்குறது எது பின்ன பாக்குறதுன்னு தெரியாது. அவ அந்த மாதிரி கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறவா யாரும் இருக்க மாட்டா. அதனால கைடு இல்லாம போறது அட்வைசபிள் கிடையாது. எஸ்பெஷலி இந்த மாலோலன் கூட சேவிச்சுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜுவாலாலாம் வந்து கண்டிப்பா கைடு வேணும். கண்டிப்பா கைடு. ஏன்னா பாதி வந்து பாறையா இருக்கு. நம்ம எந்த பக்கம் போகணும்ன்றதே அவ பின்னாடி போனாதான் தெரியும். கொஞ்சம் படி வருது, திரும்பி பாறை வருது, திரும்பி பார்த்து வருது. அதனால கைடு வச்சுட்டு போறது நிம்மதி. சரி மாமி. சோ இப்ப அவ வந்து சேவிச்சுட்டு வந்தோடனே மத்தியானம் திரும்பி நீங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. இப்ப ராத்திரி அவ கிளம்புறான்னா டின்னர் சொல்லிட்டானா டின்னரும் நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நான் பார்த்து உங்ககிட்ட வாட்டர் பாட்டில்ஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. வாட்டர் பாட்டில் அது வந்து பே பண்ணிட்டானா அதை நீங்க பே பண்ணி இது பண்ணிடுவோம். வெரி குட் மாமி. ஒரு எமர்ஜென்சிக்கு இங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா மாமி? லைக் வயசானவெல்லாம் வரும்போது, இப்ப பத்ரிலாம் ஒன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, இருந்தாலும் சும்மா கேக்குறேன். ஏன்னா வயசானவாதான் மோஸ்ட்லி யாத்திரைக்கு வரணும்னு நினைக்கிறவா இருக்கா. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கா. இப்போ கோவில் டெம்பிள் மூலியமா இப்ப வந்து டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிருக்கா. இப்பதான் கொஞ்சம் கோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா நிறைய. இப்போ அகோபலம் 46 ஜியர் வந்து அவர் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டெப் எடுத்து நிறைய இப்போ ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் தனியா கோவிலுக்குன்னு சம்பந்தப்பட்டு போட்டிருக்கா. அதெல்லாம் போட்டிருக்கா. அந்த மாதிரி இப்ப நிறைய பிளான் போட்டு இருக்கா. அந்த மாதிரி ரயில்வே நீங்க கேட்டு இல்லையா, அங்கேயிருந்து கடப்பாலேருந்து வரதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு கூட வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கா. அலகடா வரைக்குமோ அகோபல வரைக்குமே ட்ரெயின் போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. பெஸ்ட், அது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம இப்ப இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து அது என்ன, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பழனில இருந்து மலை ஏறதுக்கு அது போடலாம். அது ரொம்ப நாளா இருக்கு. அந்த ப்ராசஸ் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்ல, ஆந்திரா கவர்மெண்ட்ல. அது ப்ராசஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பேசிட்டு இருக்கா. அதுவும் சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டுனா இன்னும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இப்போ வந்து நான் போன தடவை பார்த்தத இந்த தடவை கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி, அதாவது தங்குற ரூம்ஸ் சொல்றேன் நிறையவே அதெல்லாம் வந்து நிறையவே கொஞ்சம் வந்திருக்கு. ஆனா அகைன் ஆகாரங்கள்லாம் அங்க எப்படி மாமி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது உங்களுக்கு டிபிக்கலி பிராமின் ஃபுட் தான் வேணும் அப்படின்னா கிடைக்காது. மத்தபடி நார்மலா வந்து அவ ரூம்ஸ் வச்சுட்டு இருக்கா. அவ தலிகை பண்ணி எல்லாம் போட்டு இருக்கா, போடலன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆனியன் கார்லிக் அந்த மாதிரி தான் போட்டு இருக்கா. அவ நான் பிராமின்ஸ் தான் போட்டு இருக்கா. நம்ம பிராமண தலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்விகமான உங்களுக்கு ட்ரிப் இருக்கணும். தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் வேணும் அப்படின்னா நான் பண்றேன். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு தீராது, வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாம் நானே கண்டினியூவாவே பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல ஒரு சமயம் நம்மளுக்கும் பிரச்சனை. அப்போ எனக்கு நான் ஹெல்ப் பண்றவா பாத்துருக்கேன். இல்லைன்னா பக்கத்துல எனக்கு தெரிஞ்சவா இருக்கா, அவகிட்ட இருந்து பண்ணி வர பிராமணாலே பண்ணி. சோ உங்களுக்கு வந்து பிராமின் ஃபுட் வேணும், நல்ல ஹைஜீனிக்லாம் வேணும், நல்ல நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட்ல நல்லா இருக்கணும். வயிற்றுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆக்சுவலி ஃப்ராங்கா சொல்ல போனா இது ஒரு ஃபாரஸ்ட் தான். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இவ்வளவு அழகா ஒரு வில்லேஜ் கிரியேட் பண்ணி இருக்கா. அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து உடம்பு ஹார்ம் ஆகாம நம்ம வர யாத்திரை நல்லபடியா முடிஞ்சு நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு போனோம் அப்படின்னா 100% நான் மாமியை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். ஆக்சுவலி மாமிக்கு பாவம் இவ்வளோ பேர், நான் அதான் சொன்ன மாமி இவ்வளோ பேர் நீங்க தூங்குறதுக்காக டைம் இருக்கணும். அவ்வளோ பேக் டு பேக்
விஐபிஸ்லாம் அவாத்துக்கு வரா, பெரிய பெரிய இவாள்லாம் மாமியாத்துக்கு வரா. பட் ஆனா அந்த மாமி வந்து யார் வரான்ற பேதம்லாம் இல்ல, யார் யாத்திரைக்கு வராளோ அவளை அவ்வளவு நல்லா கவனிச்சு மாமி வந்து அனுப்புறா. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஆத்மார்த்தமா பண்றதுக்கு மனுஷா ரொம்ப கம்மி. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஏரியால எல்லாம் வந்து அழுத்து போயிடும். ஆனா ரியலி நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் மாமி. பெருமாள் வந்து உங்க ஃபேமிலி வந்து நிஜமாவே ஆல்ரெடி நல்லா வச்சிருக்காரு, இன்னுமே நல்லா எந்த கஷ்டமும் இல்லாம பெருமாள் உங்களை வைக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இப்ப வந்து ஓகே மாமி, சோ ஃபிளைட்ல வரதுக்கு நீங்க சொல்லிட்டு ட்ரெயின்ல வரதுக்கும் சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நாங்க வரும்போது ஸ்லீப்பர் பஸ்ல வந்தோம் மாமி. அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். அப்பவும் நம்ம வந்து இதுல வந்து இறங்கிட்டோம். நீங்க அப்ப எங்களுக்கு அலகட்டால இருந்து கார் அனுப்பிச்சு, அது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்லீப்பர் பஸ்லயும் வரலாம். அலகட்டால இருந்து மாமி கிட்ட சொல்லிட்டேன்னா அப்பயும் அதுக்கு காருக்கு சார்ஜஸ் என்னவோ அது நீங்க பே பண்ணிட்டு அந்த ஃபுட்டுக்கு எத்தனை நாள் தங்குறேன். ஆனா எத்தனை நாள் முன்னாடி சொன்னா பெட்டர் மாமி? 1 வீக் முன்னாடி சொன்னீங்களா பெட்டர். 1 வீக் முன்னாடி தயவு செஞ்சு வழியில அப்பத்துக்கு அப்போ பண்ணாலும் நீங்க போன் பண்ணி கேட்கலாம். என்கிட்ட அகாமடேஷன் அவைலபிலிட்டி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நான் அவைலபிளா இருந்ததுன்னா உங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்துருவேன். சரி மேம். சில சமயம் சில பேர் இப்போ நானே சொல்றேனே, நாங்களே வந்து இன்னைக்கு நினைச்சா உடனே கிளம்புறா, நான் காத்தால அனுப்பி மத்தியானம் கிளம்புறா, அந்த மாதிரி நாள் அப்படியும் நீங்க போன் பண்ணி கேட்டு என்கிட்ட அகாமடேஷன் இருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். இல்ல அட்வான்ஸா புக் பண்ணிக்கணும்னா 1.5 days ஒரு 4-5 days அது முன்னாடி சொல்லணும். இப்போ அட்வான்ஸ் பே பண்ணி தான் புக் பண்ணணும். பட் அட்வான்ஸ் மட்டும் நான் ரிஃபண்டபிள். என்ன ரீசன் கேக்குறீங்களா? இப்போ நீங்க சொல்ற இல்ல மெயின் திங் வந்து நீங்க சொல்ற டேட்டுக்கு வேற ஒருத்தவாளும் கேட்டிருப்பா. சோ நான் அவளுக்கு உங்களுக்கு ஓகேன்னு பிளாக் பண்ணிட்டேன்னா அவளுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அதனால அவளுக்கும் இல்லாம போயிட்டு எனக்கும் அது வந்து அவ ரீஷெட்யூல் பண்ணிக்கலாமா? லைக் இப்ப பணம் கட்டிட்டா ஒரு ஏதாவது கரெக்டான ஏதாவது அவ சொல்ற விஷயம் நியாயமான விஷயமா இருந்ததுன்னா மோஸ்ட்லி ரீஷெட்யூல். ஆனா பீக் டேஸ்ல இந்த சாட்டர்டே சண்டேலாம் ரீஷெட்யூல் ஆக முடியாது. வீக் டேஸ்ல அப்படி ஏதாவது பண்ணாலும்னா அப்ப வேணா ஒத்துக்கலாம். டிமாண்ட் இருக்கும்போது அவளை பிளாக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். கரெக்ட் தான், நியாயமான விஷயம். அட்வான்ஸ் பே பண்ணுங்க. ஆனா அட்வான்ஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். பக்கா கன்ஃபார்ம் மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணுங்க. இல்லாட்டி ஆமா, நீங்க சந்தேகமா இருக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் பே பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் கன்ஃபார்ம்னா அட்வான்ஸ் பே பண்ணுங்க. ஏன்னா இங்க ரூம்ஸ் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு மாமி கிட்ட. அது இல்லாம அவளுக்கு டயப்ஸ் இருக்கு நிறைய, வேற இடத்துலயும் அவ ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவா. பட் இருந்தாலும் ஒரு பீக் டைம்ல வந்து ஒரு 10 பேர் வரும்போது நீங்க பணம் கட்டிட்டேன்னா முதல்ல உங்களுக்கு தான் பிளாக் பண்ணி வைப்பா. திடீர்னு நீங்க கேன்சல் பண்ணிட்டேன்னா அந்த ரூமோட சார்ஜஸும் வேஸ்டா போயிடும், இன்னொருத்தருக்கும் கொடுக்க முடியாம போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ரூம் ஃபுல்லா புக் ஆயிடுது, அவ கேட்டிருக்கா நான் பக்கத்துல ரூம் புக் பண்ணிருக்கேன்னா இப்ப நான் இருக்கோ இல்லையோ நான் அவளுக்கு பே பண்ணி தான் ஆகணும். நீங்க வரையிலோ வரலையோ நான் பே பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் அந்த அட்வான்ஸ். சப்போஸ் நான் நீங்க வரலன்னா நான் அவளுக்கு அந்த ரூமுக்கு உண்டான அமௌண்ட் நான் பே பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் ரொம்ப அமௌண்ட் கொஞ்சமான நான் பே பண்ணி தான் ஆகணும். சரி, அதனால வேற வழி கிடையாது. அப்ப நான் இது பண்ணி தான். ஏன்னா அவ வரானா நான் முன்னாடியே பால் நீங்க சொல்ற மாதிரி பால் தயிர் எது ஒண்ணுமே நம்ம முன்னாடி எல்லாமே காய்கறில இருந்து வெளில தான் வாங்கணும். எந்த ஃபெசிலிட்டியும் இல்ல, வெளில தான் எல்லா சாமானும் வரும். கடைசியா 2 கொஸ்டின் மாமி. ஒண்ணு வந்து இங்க உற்சவங்கள் எல்லாம் நடக்குதுல, அதுல ஒரு 10 நாள் வந்து தங்கணும், பெருமாளை சேர்க்கணும் அப்படின்னா பாசிபிளா? 10 நாள் அதெல்லாம் பாசிபிள் தான். பாசிபிள். நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 days உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. லாஸ்ட் 5 days வந்து ரொம்ப ரஷ் இருக்கும். எல்லாத்துக்கும் பாஸ் தேவை. வண்டி எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டா, கார்லாம் அலோவ் பண்ண மாட்டா, எல்லா காரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டா. ஒரு இடத்துல வச்சிருவா, அங்கேயிருந்து நீங்க நடந்து வர கூட்டம் அதிகமாயிடும், எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 days ஒன்றும் இருக்காது. இப்போ அடுத்த 5 days வந்து ஃபுல் ரஷ். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது உற்சவத்துக்கு கட்டணும், பணம் கட்டணும், பெருமாளுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும், இல்ல ததியாராதனை ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும். இப்ப யாராவது ஒரு பிறந்த நாள் ஒருத்தருக்கு வருது, எனக்கு வந்து கோவில்ல வந்து ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணனா நீங்க அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றீங்களா? நான் பண்ணல. நான் நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்டீங்கன்னா நான் வந்து கோவிலோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு யாரை கான்டாக்ட் பண்ணணுமோ கோவில அவளை கான்டாக்ட் பண்ணி தேவஸ்தானத்தோட அக்கௌண்ட்டோ இல்லைன்னா வந்து அவ என்ன அக்கௌண்ட் சொல்றாளோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க பே பண்ணி அவகிட்ட அந்த டீடைல் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவ அந்த நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவ பண்ணிடுவா. என் பையனும் மணிகாராவும் இருக்கான், யோவாவும் இருக்கான். மாமியோட அது சுவாமி வைகுண்ட் சுவாமியும் சரி, அவரோட பிள்ளை சுதர்ஷன் 2 பேருமே கோவில தான் கைங்கரியம் பண்றா. சோ எனி டெம்பிள் ரிலேட்டட் क्वेश्चंस வந்து நீங்க அவகிட்ட கூட டைரக்டா அவகிட்ட கேட்டீங்கன்னா அவ தேவஸ்தானத்தை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணணுமோ அத அவளை பண்ண அவகிட்ட மூலமா. இப்போ நம்ம திருப்பதில கல்யாண உற்சவம்லாம் கட்டறோம்ல, அந்த மாதிரி இங்க உற்சவம் தாராளமா ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணி கட்டணும். நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நான் அவ கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம், அவகிட்ட நீங்க பேசி என்ன பண்ணணும்ன்றத பண்ணி கோவில் அக்கவுண்ட்க்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணிக்கணும். சரி மாமி, ஓகே. சோ இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு போரும் தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க.
மாமி கிட்ட நான் கேட்டுக்க சொல்லல, இல்ல மாமி அந்த கமெண்ட் பார்த்தாலும் மாமி ரிப்ளை பண்ணுவா. இவளோட ஃபுல் டீடைல்ஸ் வித் வெப்சைட் இருக்கு இல்லையா மாமி, அது மூலமாவும் புக் பண்ணிக்கலாம். பாவனா பார்கவாக்கு மாத்திரம் கண்டிப்பா பேக்கேஜ் குள்ள வராதுன்னு சொல்லிருக்கேன் மாமி. பாவனா பார்கவா நரசிம்மர் மாத்திரம் பேக்கேஜ் குள்ள வரும். டோலியும் இப்போ யாருக்காவது இன்னைக்குதான் நாங்க பார்த்தோம், ஒருத்தருக்கு ரொம்ப முடியுதுன்னு சொல்லிட்டு டோலியில இது பண்ணிட்டு இருந்தா, ஷேர் டோலி. சோ அதுவும் பாவனா பார்க்கவும் தனியா பே பண்ணிக்கணும். மத்தது எல்லாமே பேக்கேஜ் குள்ள வந்துடும். எல்லாமே தங்கறது, சாப்பிடுறது, பெருமாள் சேவிக்கிறது, ரூம் ஃபுட் கைடு, இது 3 அதாவது 2 பேக்கேஜ் இருக்கு இல்லையா. ஒன்னு வந்து ரூம் ஃபுட் கைடு, இன்னொன்னு வந்து வித் வெஹிக்கிளோட. சென்னையில இருந்து கார்ல வந்தாலும் சரி, அவ எந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காலும் அது அந்த மாதிரி கார் கொடுத்து பிக்கப் அண்ட் டிராப்போட எல்லாமே, டோல் பார்க்கிங், ஆந்திரா பர்மிட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பேக்கேஜ் இருக்கும். எந்த பேக்கேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா பாவனா பார்கவா ட்ரெக்கிங் ஜீப்பும் டோலியும் இன்க்ளூட் கிடையாது. அது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்கும் கிடையாது. நீங்க வரப்போ எடுத்துக்கணும், அது கைடு எடுத்துட்டு வந்துருமா, நீங்க டைரக்டா பே பண்ணிக்கணும். ஆமா, ஏன்னா இந்த கேதார்நாத் பத்ரிநாத் தான் போகும்போது அந்த ஹெலிகாப்டர் வந்து தனியா தான் புக் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போனாதான் அதோட அவைலபிலிட்டியே தெரியும். அந்த மாதிரி நீங்க மத்ததுக்கெல்லாம் மாமி கிட்ட புக் பண்ணிட்டுலாம், அது பாவனா பார்க்கவும் மாமி புக் பண்ணி தருவா. பட் அதுக்கு பேமெண்ட் தனியா நீங்க பே பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். இப்ப சொன்னா இல்லையா, இப்போ 12 o'clock எத்தனை மணிக்கு, 12 o'clock க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்குள்ள நம்ம போயிடணும். அந்த மாதிரி இருக்கு செக் போஸ்ட். சோ உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். மாமியோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். மாமியோட ரூம்ஸ் ஃபுல்லா எடுத்தனாலும் மாமி கண்டிப்பா உங்களுக்கு 100% அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. எந்த குறையும் இல்லாம பெருமாள் நல்லபடியா ஆரோக்கியமா சேவிச்சுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், எங்களோட யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்கு. கண்டிப்பா இவ பண்ற நிறைய இவ யூடியூப் சேனல் நான் நிறைய பார்ப்பேன், ஃபேஸ்புக்கும் நிறைய பார்ப்பேன். சுபத்ரா பார்த்தசாரதி இவ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்டு இவ எனக்கு. இவ நிறைய யாத்ரா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கா, நான் நிறைய பார்த்துருக்கேன். இவகிட்ட நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இவளோட யூடியூப்பை கான்டாக்ட் பண்ணாலே நீங்கள் பாதி திவ்ய தேசத்தை எல்லாத்தையும் சேவிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறா. ஃபஸ்ட்டு 2021 இவ வெரி ஃபர்ஸ்ட் இவ தான் என்ன இன்டர்வியூ பண்ணா. இது வரைக்கும் நான் இன்டர்வியூ கொடுத்ததில்ல, வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் தான் கொடுத்தீங்க. அதை நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சுட்டு வரவா மொத்த பேரும் அதை சேவ் பண்ணி வச்சு இன்னி வரைக்குமே அது அவ்வளோதான் சொல்லியிருக்கா. மாமி மூலியமா நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணி நிறைய பேக்கேஜ் எனக்கு வந்திருக்கா. அந்த மாதிரி மாமியோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு மகன் மாதிரி அவள் என் பொண்ணு மாதிரி ஸ்ரேயா, அவள் அவ்வளோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா. போன வாட்டியும் அந்த பெருமாள் அவ்வளோ நல்லா இது பண்ணி வச்சார். இந்த வாட்டியும் வந்து அவள் பண்ணணுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாமி அவள் டைமிங்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ, ஏன்னா அவள் படிச்சுட்டு இருக்கா, மாமி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா கரெக்டாக மாமி பிரம்மோற்சவத்துக்கு பண்ணலாமான்னு அப்படின்ட்டு டக்கு நானும் ஓகே சொல்லி புக் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த வாட்டி வந்து பெருமாள் வந்து கீழே கோபுரத்துலயும் சரி மலா கோபுரத்துலயும் சரி அவளுக்கு டான்ஸ் ஆட அவ்வளவு நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. மாமி நிஜமா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி விஷயத்துக்கு. ஏன்னா வந்து அவ அரங்கேற்றமே நரசிம்மர் தீம்ல தான் பண்ணா. அந்த நரசிம்மர் முன்னாடி பெருமாள் முன்னாடி அவளை ஆடினது வந்து லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த பாக்கியம் வந்து எத்தனை பேர் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பெருமாள் முன்னாடி அவ இன்னைக்கு ஆடினா. உற்சவர் 7 பிரம்மோற்சவத்துல அந்த உற்சவர் முன்னாடி அவளை ஆட வச்சா பாருங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இதுக்கு மேல நம்ம யார்கிட்ட ஆடினாலும் பெரிய விஷயம் கிடையாது. பெருமாள் நரசிம்மர் கஷேத்திரத்துல நரசிம்மர் கஷேத்திரத்துல நரசிம்மர் முன்னாடி ஆடுறது. என் பையன் வந்து இவ கேட்கும் போதே என் பையன் வந்து சொல்லிட்டான், மலையில நான் ஆட வைப்பேன், மலையில வந்து அவ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் பையன் அப்பவே சொல்லிட்டான். அவன் என்ன நினைச்சானோ அவனுக்கு வந்து அந்த மலையில இதா இருக்கனால மலை பெருமாள் மேல அவ்வளவு பிரீத்தி அவனுக்கு. கீழே இந்த பெருமாளுக்கு என்ன பண்றாளோ அந்த அதே எல்லாமே மலை பெருமாளுக்கும் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. ஸ்ரேயா கீழேயும் ஆடணும் மலையிலயும் ஆடணும் அவன் டிசைட் பண்ணானே. அவன் என்ன டிசைட் பண்ணணும் அது மாதிரி இல்ல. இன்னைக்கு கீழே ஆடுறதுதான் பிளான். திடீர்னு வாங்குவோம் நம்ம போலாம் மலைக்குன்னு சொல்லிட்டு பெருமாள் முன்னாடி ஆடுது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மாமி. லைஃப் லாங் நான் இதை மறக்க மாட்டேன். கண்டிப்பா மாமியை நம்பி நரசிம்ம கஷேத்திரம்னு உங்களுக்கு மைண்ட்ல வரும்போது இமிடியட்லி நீங்க மாமியை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். தேங்க்யூ.